இது கடகராசியினருக்கும் முருகப்பெருமானுக்கும் உள்ள ஆழமான தொடர்பு குறித்த முக்கிய தகவல்களின் சுருக்கமான தொகுப்பு. கடகராசிக்காரங்களோட ரகசியமான மனவேதனைக்கு என்ன காரணம், அதுக்கான துல்லியமான ஆன்மீக தீர்வு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே விளக்குது. முதலாவது, கடகராசிக்காரங்க சந்திக்கிற அந்த மறைமுக பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். இவங்க வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப வலிமையானவங்களா தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அதிக பாசத்தால சுலபமா காயப்படுற ரொம்ப மென்மையானவங்க. நடந்த பழைய விஷயங்களை நினைச்சு ராத்திரியில தனியா உட்கார்ந்து அழுறத நீங்க கவனிச்சிருக்கலாம். இவங்களோட மனசை நாம கடல் அலைகளுக்கு தான் ஒப்பிடணும். மேல பார்க்க அமைதியா கட்டுக்கோப்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஆழமான உணர்ச்சி போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இரண்டாவது, இவங்களுக்கான மிகச்சிறந்த தீர்வு திருச்செந்தூர். ஆறுபட வீடுகள் இருக்கும்போது ஏன் திருச்செந்தூர் மட்டும் இவங்களுக்கு சிறப்புன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இவங்களுக்கு தேவையானது சக்தி கிடையாதுங்க, உள்ளார்ந்த மன அமைதி தான். கடகம் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு கடல் ராசி. அதனால அலைகடல் மாதிரி எப்பவும் ஆர்ப்பரிச்சுட்டு இருக்கிற இவங்களோட மனசுக்கு கடலோரத்தில் அமைஞ்சிருக்கிற திருச்செந்தூர் தர்க்கரீதியாவே ரொம்ப ஆழமான ஒரு அமைதியை கொடுக்கும். இறுதியாக இதுக்கான ஒரு எளிய வழிபாட்டு முறையை பார்க்கலாம். இவங்களுக்கு உகந்த நாள்னா அது திங்கட்கிழமை தான். நிலவு வளரக்கூடிய அந்த வளர்பிறை காலத்துல திருச்செந்தூர் போய் சாயங்கால நேரத்துல அந்த கடற்கரையில அமைதியா உட்கார்ந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரிச்சு வழிபடுங்க. இது கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை கொண்டு வரும். அதிக உணர்வுகளால காயப்படுற கடகராசிக்காரங்க திருச்செந்தூர் அலைகடல் ஓரத்துல முருகன் கிட்ட தங்களோட கண்ணீரை ஒப்படைச்சிட்டா வாழ்க்கையில நிலையான ஆனந்தத்தையும் ஆழமான மன அமைதியையும் நிச்சயமா பெறலாம்.